பற்றி ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு கார்பரேட்டில் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதம் கிளாஸ் அந்த மாதிரி நடந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து குறுகிய நேரத்தில் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட்டதோட இல்லாமல் உங்கள் வீட்டில் போய் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரியா? உங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணலாம்? தக்காளி எடுத்து 2 ஜீனி போட்டு அரைக்கா ஸ்க்ரப் ஆகிடும். சரியா? நீங்கள் பால் காலையில் வாங்குறீங்க, அந்த வாங்குகிற பாலை காட்டன் வச்சு கிக் பண்ணி நம்ம முகத்தை நல்லா தொடச்சிக்கலாம். அதில் வந்து நல்லா பிளட்ஸ் பால் தான், நல்ல ஒரு பால் தான் நமக்கு இதெல்லாம் தயார் பண்ணுறாங்க. சரியா? அதில் சாதாரணமாக அதெல்லாம் அவைலபிள். அது வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது, கெமிக்கல்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் அப்படி இல்லை பாசிப்பயிறு மாவு, கடலை மாவு அந்த மாதிரியெல்லாம் போட்டு நீங்கள் லைட்டாக பேக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே கண்டையில் யூஸ் பண்ணி முகமெல்லாம் அழகு எடுத்துடுறீங்க. சரியா? இது வந்து இயற்கையாக நம்ம நேச்சுரலாக எதாவது நம்ம வீட்டில் முடியுமோ ஒன்றும் இல்லை. தயிர் பாத்திரத்தில் மிஞ்சிருச்சு, கடைசியில் வலிச்சு கழுவ போகிறோம். கழுவவே வேண்டாம், உங்கள் எடுத்து முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. தயிரை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கழுவிடுங்க. உங்கள் முகத்தை நம்ம சுத்தப்படுத்திக்கலாம். பப்பாளி நறுக்கிட்டா தோலெல்லாம் கீழே போடாதீங்க. அந்த தோலை எடுத்து நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். பப்பாளியில் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான சத்துக்கள்லாம் இருக்குது. நம்ம முகத்தை வந்து ரொம்ப அழகாக இல்லை. பப்பாளி வந்து முதலிடம் வைக்கும். அதனால் நீங்கள் வந்து பப்பாளி வந்து தோலெல்லாம் நல்லா வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம கை காய் எதுவுமே எடுத்து தேய்ச்சிங்கன்னா நல்லா ஒரு சுத்தமாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி இயற்கை சார்ந்து நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்கள் வந்து நம்ம அழகுபடுத்திக்கலாம். அடுத்து நல்ல சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்னைக்கும் இதே அளவோட ரொம்ப அருமையாக பிரைட்டாக ஜொலிப்பீங்க. தேங்க்யூ ஆல். இன்னைக்கு வந்து அழகு ஆரோக்கியம் ரெண்டுமே சொன்னாங்க. எல்லாருமே என்ன செய்வாங்க, அழகுல தான் மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்க, ஆரோக்கியத்துக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மேடம் வந்து எல்லாமே ரெண்டுமே எதுவுமே நம்ம ஃபேஷியல் பண்ணால் ஒவ்வொருத்தவங்களுக்கு கொஞ்சம் சேராது, ஒரு மாதிரி பருவ புதுசுலாம் வந்துடும்ல. அது மாதிரி இல்லாமல் இன்னைக்கு பண்ணாமல் கூட நல்லா தான் இருக்காங்க. அழகு ஆரோக்கியம்